காளிமகனமே ஏய் வேளாகந்தா ஐயனிக்கு புலனி ஆண்டவா ஐயா முருகா ஏ முருகன் புறப்படணும் ஏ கோட்டை மினியாண்டி ஐயனிக்கு தொப்பூரு கடை விட்டு ஏ ஐயா மினியாண்டி அந்த ஆத்தாங்கரை விட்டு ஏ இன்னைக்கு மினி எப்ப புறப்படணும் ஏ மாயவன் பெருமாளு ஸ்ரீரங்கரங்கநாத ஐயா பெருமாளும் அந்த கரூரோட விட்டு ஏ தாந்தோடி மலைய விட்டு ஏய் மாயவன் புறப்படணும் ஐயா உனக்கு ஒத்த பணம் மரண்டா ஏ பணம் மறுத்து மிதறுப்பு ஏ ஏஜமா மரப்புலையா ஏ அடங்கா மிதறுப்பு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணுயா ஏ மாயவன் பெருமாளும் ஆயானிக்கு சமயபுரம் மாறியாயோ ஏ 18ஆம் படி கருப்பும் ஆயானிக்கு புறப்படியா கொஞ்சம் நேரம் ஏ அழகு மலை மிகருப்பும் ஏ திருப்பூடா குதிரை ஐயா ஐயா மலையாளி ஏன் புறப்படணும் எஜமானே ஏ அண்ணன் பெரியசாமி பெரிய அண்ணன் பெரியசாமி ஏ உனக்கு 60 போகம் சங்கிலியா ஏ ஊருக்கு மேற்கையல்ல அந்த 60 அடி சங்கிலியா அந்த சங்கிலி கருப்பதோர ஏ ஆயா ஒய்யாத்தா ஏ அவளுக்கு சுத்த பூசக்காரி ஏ காவலு தெய்வம் ஒண்ணு சுத்த பூச ஒண்ணு அந்த வெள்ள புடவக்காரி ஏ வேப்ப மரம் சொங்கு ஐயா ஆயா கட்டி காத்த தெய்வம் காவலு தெய்வம் ஒண்ணு யாயும் கரவத்தோட யாயும் ஒய்யாத்தா சுத்த பூசக்காரி மொத்தம் 3 தெய்வம் புறக்கடை ஐயா குடும்பத்துக்காண்டியா என் வாழ்க்கைக்காண்டி கேட்க வந்த பிள்ளை இன்னைக்கு தட்டு தடுமாறி இருக்கிறேன் வீட்டுல நல்ல நிம்மதி இல்ல குந்தா கூட கூட இல்ல அந்த அளவு நான் தவிச்சு வந்திருக்கிறேன் எனக்கு நல்ல வழி வெட்டி கூட என் தெய்வம் எங்க அண்ணுக்கு கட்டுறது பேச மாட்டேங்குதுன்னு கேட்டடா சரியா கண்ணு காட்ட தெய்வம் பேசல எனக்கு நல்ல வாழ்க்கை துணை இல்ல என் நல்லபடியா என்ன வாழச்சு கொடுன்னு கேட்க வந்தாடா சரியா அதே மாதிரி நீ போற இடமா ரொம்ப பிரச்சனை பெரிய வில்லங்கமா கிடக்குது அந்த வில்லங்கத்தை வழி வெட்டி கொடுத்து நல்லபடியா என்ன மீடியத்து கொடுத்து என்ன நல்லபடியா வாழ வச்சு கொடு சாமின்னு கேட்டடா வாழ வச்சு கொடுத்து அந்த தெய்வம் என் சாமி என்கிட்ட கிட்ட நின்று பேச மாட்டேதுன்னு கேட்டடா சரியா தெய்வமெல்லாம் ஒரு நேரம் ஒரு நேரம் ஒதுங்கி போய் நிக்குது எனக்கு அந்த பூர்வீக இடத்துல ரொம்ப உனக்கு பிரச்சனை இருக்குடா சரியா நீ இருக்க வேண்டிய இடத்துல நல்லா வாழ வேண்டிய புள்ள நீங்க வாழ முடியாம இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு எனக்கு நல்ல வழி வெட்டி கொடுத்து கேட்க வந்தடா சரியா நான் சொல்றேன் கேட்டுக்கடா நான் கூட வந்து பக்கத்துல நின்று பேசுறேன் அதே மாதிரி எனக்கு நான் சொல்ற மாதிரியே என்னோட வாசல்ல
சொல்றேன் கேட்டுக்கிறா, உனக்கு ஒரு 4 மாசம் கெடுவு போட்டு தரேன். இந்த 4 மாசத்துல உன்னை நல்லபடியா வாழ வச்சு தந்து உன் குடும்பத்தை நல்லபடியா மீடியாச்சு தரேன். வாழ்க்கையே பிரிவினையா கிடக்குதுடா, அந்த பிரிஞ்ச வாழ்க்கையும் நல்லபடியா உனக்கு கூட வச்சு தரேன். அதே மாதிரி நீ போற இடம் வர இடம் எல்லாமே தோல்வியா இருக்குதுப்பா. சரியா? நான் கேட்கறதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணி எனக்கு வாக்கு கொடுக்கணும். நான் நினைச்சு வந்தது ஒரு பிள்ளைய நினைச்சு வந்து. அதான் வாழ்க்கைடா பிரிவினையா கிடக்குதுன்னு சொன்னுச்சு இல்லடா, அதுக்கு தாண்டா வந்த. அந்த வாழ்க்கையை ஒண்ணு கூடி வைக்கிற தரேன்னு இப்பதானே உத்தரவு சொல்லி இருக்குது. இப்பதான்டா சொன்னுச்சு. அது எனக்கு என்ன தேடி வரணும் சாமி, இன்னைக்கு பிரிவினையா கிடக்குது, என்ன அது சேர்ந்து நல்லபடியா இருக்கணும் சாமின்னு கேட்டாடா. சரியா? நான் தான் சொல்றேன் கேட்டுக்கிறா, பிரிவினையா கிடக்குதுடா, வாழ்க்கை 2ஆம் கட்டியா கிடக்குதுடா, அந்த வாழ்க்கை ஒண்ணு சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு கேட்டேன்னு வாக்குல சொன்னேன் இல்லடா, உனக்கு நிறைவேற்றி தரேன். எந்திரா எந்திரி. அது உன்னை கை விட்டு போகாத அளவுக்கு உன்னை கை தூக்கி விட்டு எப்படி இப்ப